புடிங்களா ஏண்டா காக்கா வலிப்பு காசு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா வாயில நுரத்தலி செத்து போயிருப்பணும்ல. இரும்பு எடுத்து கையில கொடுக்குற அறிவு கெட்டது. அம்மா இருக்கிறதுனால கெட்ட வார்த்தை பேச முடியல. பாரதி அம்மா எப்படி இவ்வளவு வீரம் வந்தது? தாய்க்கு ஒரு பிரச்சனை எந்த தமிழனுக்கு வீரம் வரையா? போராட்டி போட்டு வர வா. எது ஃபைட்? நான் வீட்டுக்கு போறேன். அம்மா
உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் தப்புன்னு சொல்லு. இப்படி ஒரு கேவலமான இந்த கழுது மேல உட்கார வச்சிருக்கீங்க. அந்த கழுது எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு ஃபீல் பண்ணும். நாளைக்கு அந்த சொந்த பந்தங்களோட போய் சேர முடியுமா? பாரு எப்படி உட்கார்ந்து பாரு. மாலைன்னு சொன்ன உடனே என்ன மாலை ஏது மாலைன்னு நிமிந்து பாக்குறதே இல்லையாடா. குடிஞ்சிட்டு போடுங்கோ போடுங்கோன்னு வாங்கிக்கிறீங்களே, அது செருப்பு மாலைடா. இந்த பார், இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலேயே இருக்கக்கூடாது. போடா. சக்திவேலு, குடியா? இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது காரணமே நீங்கடா. என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்போவாவது உன் பொண்ணுன்னு நீ ஒத்துக்கிட்டிய. எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் என்ன பேசாம நிக்கிற? எல்லாரும் இருக்கிறாங்க, துறைய மட்டும் காணுமே. ஐயோ, ஏன்டா இப்படி வேஷம் போட்டிருக்க? என்ன நீ போயிலன்னா ஓடிடுவானா? நீ சும்மா இருப்பறியுமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறி குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்கு கிட்ட காட்டினா தம்புராவை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாருங்க, என் உயிரையே அவர் கொடுத்துட்டேன். நீங்க என் மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போகுது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா, அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். நான் தான் சிலுக்கு. நான் தினமும் ஷூட்டிங் போறது உங்க ஏரியா வழியாதான். அப்பெல்லாம் நீங்க சைக்கிள் செயினோட தெரியும் போது நீங்க பெரிய வீரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிக்கிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். ஓ, சைக்கிள் செயினுக்கு இப்படி ஒரு மரியாதையா? ஏன் ஆடுறீங்க? என்ன தர சொல்றீங்க? அட போதும், இப்ப எழுந்திரி. தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப? சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவனை கூட எதிர்பார்க்கல துறை. இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் துறை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன துறை? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் துறை. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடேவுக்கு போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி, ஆனா அவங்க 2 பேரும் கிடைக்கலன்னு வைய, அட்லீஸ்ட் ஒரு ஸ்ரீதேவியாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான், கன்ஃபார்ம். கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்பவே வச்சுக்கலாம், இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த 2 மாலை எடு, இல்லன்னா 1.5 மாலை எடு. மகாளி என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க. சொல்லு. நீங்களும் போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற? இது ஏன் ஆளியா நீங்க?